Hi friends, welcome back to Shivpri. நாங்கள் இந்தியாவுக்கு வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம். எங்கள் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்குள்ளே தான் இருக்குது. ஸோ இனிமேல் உங்களுக்கு ஒரு சில ரெசிபீஸ் எல்லாம் வந்து வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு போடலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் அல்வா. அதுவும் கரும்பு சக்கரை யூஸ் பண்ணி ஒரு கிராமத்து ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை செஞ்சு காட்ட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க. அதை நாங்கள் எங்கே வச்சு செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ளே, அதுவும் வாழை தோட்டத்துக்கு நடுவில் வச்சு நாங்கள் செய்ய போகிறோம். செடியிலேயே போய் டைரெக்டாக சொரக்காய் பொரிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம அல்வா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா சொரக்காய் செடி இப்படி தான் இருக்கும், கொடி மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படந்துட்டு போயிருக்கு. இதில் வந்து 3 சொரக்காய் வந்து கீழே பிடிச்சிருக்கு. அதுலேருந்து நம்ம 2 கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் தான் நம்ம சமைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொரக்காய் பொரிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா சொரக்காயில் மேலே வந்துட்டு நிறைய முளங்கு இருக்கும், அது வந்து கையில் குத்திடும். அதனால் பார்த்து பொரிச்சிட்டு வந்து ஃபுல்லாக தேய்ச்சி கழுவிடுங்க. கழுவிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும் காய். இப்போ நம்ம வந்து அல்வா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த தோல் ஃபுல்லாக எடுத்துடணும். அதே மாதிரி உள்ளே இருக்க விதையும் நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் மீதியை மட்டும்தான் நம்ம வந்து இந்த காய் சீவுறதில் வச்சு நல்லா வந்து சீவி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் தோல் சீவிடலாம். தோல் சீவுறதை வச்சு லேசாக எடுத்திங்கனாலே போதும். இல்லைன்னா கத்தியோ ஏதாவது இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சொரக்காய் 2லேயும் தோல் எல்லாம் சீவி எடுத்தாச்சு. இப்போ நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இங்கே வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிறது மட்டும்தான் இருக்கணும். தோலை வந்து நல்லா சீவிக்கணும். இது வந்து கொஞ்சம் கலர் வந்து ப்ரௌனிஷ் ஆகும் நம்ம வந்து கட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சோம்னா. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. காய் சீவர்களை போட்டு நல்லா சீவி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் என்னோடய அம்மா. இவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக குக்கிங் வந்து நல்லா பண்ணுவாங்க. அதனால இன்றைக்கி இவங்களை வச்சு நம்ம சொரக்காய் அல்வாக்கான ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். இப்போ அல்வா பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். சொரக்காயை இப்போ போட்டுக்கலாம். ஏங்க எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டா இல்லையா? எண்ணெயெல்லாம் வேண்டாப்பா. சொரக்காயை எடுத்து மண் சட்டியில் போட்டு நல்லா ஊற்றுங்க. எவ்வளோ நேரம் இப்படி ஓட்டிகிட்டே இருக்கணும்? இந்த தண்ணி சுண்ட வரைக்கும் நல்லா காய் வேக வரைக்கும் ஓட்டணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ சீக்கிரம் வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா சொரக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சக்கரைப்பாகு ஊற்றணும். ஏன் ஊற்றிடலாமா? ஊற்றிடலாமா? ஊற்றுங்க. 2 சொரக்காய்க்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்து காய்ச்சி எடுத்துருக்காங்க. இது என்ன சர்க்கரைன்னு சொல்லு? கரும்பு சர்க்கரை. இது எத்தனை நேரம் இப்படி பாகு ஊற்றுனதுக்கப்புறம் கலரிட்டே இருக்கணும்? பாகு ஊற்றுனதுக்கப்புறம் சுருண்டு வர வரைக்கும் கலரணும். சுருண்டு வராதுன்னா சட்டியில் ஒட்டாமல் வரணும். இப்படி ஒட்டாமல் நல்லா வரணும். பாகு கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும். சுருண்டு வந்துக்குன்னு பார்த்தீங்களா? பண்ணி நெய்யை ஊற்றிக்கலாம். நெய் எவ்வளோ ஊற்றணும்? நெய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நிறைய வேணாலும் போட்டுக்கலாம். நிறைய வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம அளவுக்கு. கம்மியாக வேணாலும் கம்மியாக போட்டுக்கலாம். நெய் வேண்டாம்னா வேறு என்ன போடலாமா? எண்ணெய் சால்ட்டாக போட்டுக்கலாம். வேணால் தேங்காய் எண்ணெய் வாசம் பிடிக்கிறது தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். சொரக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. காய் பிடிக்காது குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி சர்க்கரை போட்டு நல்லா அல்வா மாதிரி பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடும். இந்த அல்வா வந்து வெளியிலேயே பண்ணி வச்சா எவ்வளோ நாளைக்கு வச்சுருக்கலாம்? ஒரு 4 நாள் வச்சுக்கலாம். 4 நாள் வச்சுக்கலாமா? கெடாமல்? கெடாது. ஃப்ரிட்ஜில் வச்சா நீங்கள் ஒரு வாரம் வேணாலும் வச்சுக்கலாம். மண் சட்டியில் விடுறதுனா சீக்கிரம் கெடாது. இவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இனி எடுத்து வச்சுட்டு நம்ம முந்திரி திராட்சை வறுத்து இதில் போட்டு மேலே ஏலக்காய் தூவுனா சூப்பரான சொரக்காய் அல்வா ரெடி. சட்டி காஞ்சிருச்சு, நெய் விடணும்.
இப்போ வந்து முந்திரி போடலாம். முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் போட்டு நல்லா ஓட்டுங்க. இதுவும் நம்ம மண் சட்டியில் தான் போடணும். எல்லாம் உடம்புக்கு நல்லது. பழைய காலத்துப்படி திருப்பி மண் சட்டியிலே பண்ணி சாப்பிடுங்க. உடம்புக்கெல்லாம் அது ரொம்ப நல்லது. இப்போ பொரிஞ்சிருச்சு. திராட்சையெல்லாம் நல்லா பலூன் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இது எடுத்து இதெல்லாம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சுன்னா எடுத்துடலாம். எடுத்துடலாம். இது எடுத்து அந்த அல்வாக்குள்ளே போட்டு கலக்கிடலாம். முந்திரி திராட்சைக்கு முன்னாடி ஏலக்காய் பவுட்ரு உள்ளே போட்டு கலக்கிடுங்க. சரிங்களா? ஏலக்காயும் சர்க்கரையும் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதுதானே? அதுதான். ஒரு 4 ஏலக்காய் வந்து இதில் அரைச்சி போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஏலக்காய் நிறைய பிடிக்கிறவங்க நிறைய போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. கரும்பு சர்க்கரையில் அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கு. இந்த வெள்ளை சுகர் வேண்டாங்கிறே கரும்பு சர்க்கரையில் அரைச்சிக்கோங்க. முந்திரி திராட்சை போட போகிறோம். போட்டு இதே அப்படியே கலரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? அல்வா ரெடி. சூப்பரான சுரக்காய் அல்வா ரெடி. இந்த என்ன சுரக்காய் அல்வா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கொடுங்க. ஸோ சொரக்காய் அல்வா வந்து மண் பாத்திரத்தில் கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக செஞ்சாச்சு. கரும்பு சர்க்கரையெல்லாம் போட்டு ரொம்ப ஹெல்த்தியாக நெய், வீட்டில் செஞ்ச நெய்யெல்லாம் போட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. சொரக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. அல்வா மாதிரியே நல்லா சூப்பராக இருக்குது. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸோடு வந்து போட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நெய் மணம், ஏலக்காய் மணமெல்லாம் வந்துட்டு இன்னும் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சுகரெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. நீங்கள் சுகர் நிறையா வேணும் நிறையா கூட போட்டுக்கலாம். இதில் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தான் போட்டிருக்கோம் நாங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவ்ப்ரிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.